எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கெம் லேப்ஸ். இதில நான் வந்து டெய்லி சார்ட் பேட்டர்ன் எடுத்திருக்கேன். ஸோ, இதில வந்து இஃப் வி கனெக்ட் திஸ் டாப் பாயிண்ட்ஸ் இது ஒரு நல்ல ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது. சிமிலர்லி இந்த பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் அ குட் ரேஞ்ச் ஆஃப் கன்சாலிடேஷன். ஸோ, அல்டிமேட்டாக இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் நமக்கு கொடுக்குது. இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரீஜியனில் வி ஹாவ் அ கன்சாலிடேஷன். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட்லேயும் வால்யூம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கன்சாலிடேஷன், இதுக்கப்புறம் இந்த மூமெண்டம் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அல்டிமேட்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட், ஒரு சின்ன கன்சாலிடேஷன், ஒரு நல்ல அப்வர்ட் மூமெண்டம். ஸோ சேம் ஸ்ட்ரக்சர் தான் ரிப்பீட் ஆகுது. ஆல் டைம் ஹையில் வந்து ஆல்கெம் லேப்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அல்டிமேட்டாக நம்ம வந்து இந்த பொசிஷன் வந்து இந்த அமௌண்ட் வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் ஆற வரைக்கும் வச்சோம் அப்படின்னா 6,500 வரைக்கும் வைக்கலாம். ஸோ அரவுண்ட் 8% we can expect. அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கன்சால்டேஷன் ஜோன் வரைக்கும் ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ 2.7%. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரி. எல்டிஐ மைண்ட்ரி நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இதில் ஒன்றும் நமக்கு பெருசாக புலப்படுற மாதிரி இருக்காது. ஒரு ரேஞ்ச் ஆஃப் அப்வர்ட் மூமெண்டம், கன்சாலிடேஷன், மறுபடியும் அப்வர்ட் மூமெண்டம் மாதிரி தான் தெரியும். பட் இஃப் வி கோ டு வீக்லி டைம் ஃப்ரேம், இது நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்டிஐ மைண்ட்ரியோட வீக்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு இதோட ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டாக புரியும், வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் அந்த ஆல் டைம் ஹையில் இருந்து இங்கே வந்து அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. இந்த இடத்துல சூப்பராக பிரேக் ஆகிருக்கு, ஐ மீன் லாஸ்ட் வீக். அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இட் இஸ் அ கன்சாலிடேட்டிங் சேனல் பேட்டர்ன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இங்கே இருந்த புல்லிஷ் மொமெண்டம் இங்கே ஒரு சின்ன பிரேக் கொடுத்து மறுபடியும் போகுது. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வரும்போது நம்ம வந்து அப்வர்ட் மொமெண்டம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். வால்யூம்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ அல்டிமேட்டாக இது வந்து ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் போகும். பட் இட்ஸ் அ வீக்லி டைம் ஃப்ரேம், ஸ்விங் ட்ரேடு தான். உங்களுக்கு மந்த்ஸ் எடுக்கலாம், 1 or 2 months கூட எடுக்கலாம் இந்த 22% ரிட்டர்ன்ஸ் எடுக்க. பட் ஆப்வியஸ்லி 2 monthsக்கு 22%னா பர் மந்த் இட் இஸ் அரௌண்ட் 10% அண்ட் மோர் தென் எனஃப். ஸோ உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள், அது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.